இதே தலைப்பையே இதில் உள்ள பெரும்பகுதியை பேசி முடித்து விட்ட காரணத்தால் அவங்க விட்ட செய்திகளை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ரமலான் மாதத்தை பற்றி ஏராளமான சிறப்புகள் திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளிலும் நிறைய சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜா ரமலானு ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் பொழுது குல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தின் வாசல்கள் இழுத்து மூடப்படுகிறது என்று குறிப்பிட்டார்கள். சுல்சிலத்தி ஷயாத்தி, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட புனிதம் வாய்ந்த ஒரு மாதம் என்று இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் சொர்க்கம் செல்வதற்கான ஏராளமான வாசல்கள் திறந்துவிடப்பட்டு இருக்கிறது. ஏராளமான நன்மைகள் இந்த மாதத்திலே நமக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த நன்மைகளை ஈமானோடு ஒருவர் நிறைவேற்றுவதையானால் அவர் சொர்க்கத்திற்கு போவதற்கான பாதை வாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி நரகத்திற்கு நம்மளை கொண்டு செல்லக்கூடிய வேலைகள் எல்லாம் ஷைத்தானால் செய்ய முடியாமல் அவன் விலகிடப்படுகிறான். மற்ற மாதங்களில் ஷைத்தானால் வழியெடுக்கப்படுபவர்களை விட இந்த மாதத்தில் வழியெடுக்கப்படுறது ரொம்ப கம்மி. யார் நோன்பாளியாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்காக நோன்பு என்ற வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்களோ, அவங்கள்ட்ட ஷைத்தானுடைய வேலைகள்லாம் ஈடுபட மாட்டேங்குது. அதனால ஷைத்தான்களை கட்டி போட்டு நன்மையான காரியங்களை செய்யறதுனால இந்த மாதத்தை ஒழுங்காக ஒருவர் பயன்படுத்திக் கொள்வாரே, ஆனால் ஷைத்தானிடமிருந்து தப்பித்து அவனுடைய வழிகேட்டிலிருந்து தப்பித்து நரகத்திற்கு போகாமல் அவர் சுத்தம் சென்று விடுவார் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதத்தினுடைய சிறப்பை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்சாம ரமலான ஈமான வஹ்திசாபன் உபிரலஹுமா தகத்தம மின் தம்பிஹி, ரமலான் மாதத்திலே இறை நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து யார் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முன்பாவங்கள்ல மன்னிக்கப்படுகிறது. ரமலானில் வைக்கக்கூடிய நோன்பின் காரணத்தால் ரமலானுக்கு முன்னாடி செய்த பாவங்கள்ல மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம பார்க்கிற சின்ன பிள்ளைகள் கூட நோன்புடைய அந்த நன்மையை விளங்கி நாங்களும் நோன்பு வைக்கணும் என்று பல வீடுகளில் பிடிவாதம் பிடித்து நோன்பு வைக்க முயற்சிப்பதை பார்க்கிறோம். ஆனால் எத்தனை பெரியவர்கள், இளைஞர்கள் இந்த நோன்பு என்ற ஒரு கடமை, இது கடமைன்னு விலகாமல் இருக்கிறார்கள். நோன்பு வைக்காட்டி என்ன, நோன்புங்கிற அவ்வளவு முக்கியமான கடமையில இல்லை, அல்லது எங்களால் நோன்பு வைக்க முடியாது என்றெல்லாம் நோன்பு வைப்பது ஒரு கஷ்டமான காரியமாக, இது ஒரு சிரமமான காரியமாக நினைக்கிறத பார்க்கிறோம். ஆனால் நோன்பு சிரமமான காரியமாக ஆக்கப்பட்டிருக்குது. இஸ்லாமிய மார்க்கத்தில் எதெல்லாம் நமக்கு வழக்கமாக சொல்லித்தரப்பட்டிருக்குதோ எல்லாமே மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. மனிதர்களுக்கு அல்ல எந்த வகையில சிரமத்தை ஏற்படுத்தல. திருக்குறானில் இந்த நோன்பை பற்றி பேசும்பொழுது கூட அல்ல அப்படிதான் சொல்லுகிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசானதைத்தான் நாடுகிறான், சிரமத்தை நாடல. நோன்புங்கிற சிரமமா? காலையில பட்டினியை கிடக்கிறம தவிர மாலை ஆரம்பித்து விட்டால், இரவு ஆரம்பித்து விட்டால் காலையில உள்ள எல்லாத்தையும் மாலையில வச்சு வாங்கிடும். நோன்பு கஷ்டமாக இருக்குது, டயம்னா மாறி இருக்குது. நம்ம சாப்பிட்ற டைம் 3 வேளைங்கிறது மகரிபுக்கு பிறகு தான் நடக்குது. மகரிப் நேரத்தில் நோன்பு இருந்து சாப்பிடணும். மற்ற மாசத்துல சாப்பிடாத அந்த ஒரு சக்தி மிக்க உணவுகளை எல்லாம் கூட சாப்பிடுவோம். மற்ற மாசத்துல டெய்லி வடை சாப்பிடுவோமா, டெய்லி சமோசா சாப்பிடுவோமா, டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் குடிப்போமா, டெய்லி பேரிச்சம்பழம் சாப்பிடுவோமா, எல்லாமே நோன்பு திறக்கும் போது பெரிய அளவுக்கு வச்சு கட்டிடும். அப்ப நம்ம நோன்பு நாள் நமக்கு என்ன நம்ம பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டோம். பட்டினியை பசி எடுக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்காண்டி கொஞ்சம் தியாகம் பண்ணணும். அதுதான் நோன்பை தவிர நோன்பு நாளை காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிடக்கூடாது அப்படி நோன்பு இருக்குதா? இப்போ மகளிர் நேரத்தில் ஒரு சாப்பாடு சாப்பிடணும், கஞ்சி குடிக்கணும். கஞ்சியில எவ்வளவு சத்தான அந்த பொருள்கள் இருக்கிறது, அதை அன்றாடம் சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் இரவுல ஒரு டிஃபனுங்கிற பேர்ல இட்லியோ தோசையோ அல்ல சாப்பாடோ ஏதோ ஒன்று சாப்பிடுறோம்.
சகல நேரத்துல அங்க மீன் கறினி ஏதாவது நாக்கு ருசியா இருந்தா தான் சாப்பாடு இறங்கும். அப்ப அந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சு தூக்கத்துல கூட நம்ம செய்யறோம், உட்காந்து சாப்பிடுறோம், 3 வேளை கரெக்டா வந்துருந்தானே. அப்ப இது கஷ்டமா? நம்ம 3 வேளை உணவு என்பது காலை மதியானம் ராத்திரி பழகி விட்டால் இது எப்படி உருவது நம்ம நினைக்கிறோம். தவிர 3 மாசம் மாத்தி பாருங்க, அடுத்த ரமலான் மாசம் முடிஞ்ச உடனே நம்ம காலையில சாப்பிட்றதுக்கு மனசே வராது, சாப்பிடறவங்க என்னமே வராது. டீ குடிக்கிற பிரியர்கள் இருப்பாங்க, டீ பிரியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு விட சத்தமா தெரியும் காலையில் நினைச்சா டீ குடிக்க முடியலையாண்டு. அதுதான் தியாகம். எது தியாகம்? எது நம்மளால முடியாத எத்தனை செயின் ஸ்மோக்கர்கள்லாம் இருப்பாங்க, பீடி சைடு குடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நோன்பு வைக்க ஆரம்பித்த பிறகு அவங்க அதை எல்லாம் விடுறாங்க இல்ல, இப்படியே வருஷம் முழுக்க விட்ட வேண்டியதான். எந்த பாவத்தையெல்லாம் நம்மளால விட முடியவில்லையோ நோன்பை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்? நம்மளால சினிமா பார்க்காம இருக்க முடியலையா? நோன்பு வச்சுட்டு கண்ண முடி பேசாம இருப்போம். நம்மளால புறம் பேசாம இருக்க முடியலையா? சில பேர் பார்த்தீங்கன்னா நோம்பு மாசத்துல செய்வாங்க, பேஸ்புக்கை திறந்தவங்க அவங்க சொல்லக்கூடிய வாசகம் இருப்பாங்க, சுபஹானல்லாஹ். இதே மாதிரி வருஷம் முழுக்க இருந்தாங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லா மனிதர்களும் நிம்மதியா இருப்பாங்க. நோம்பு வந்து செய்வாங்க, இந்த நோம்புல நாங்க புறம் பேச மாட்டோம், நோம்புல யாரை பத்தி கை ஊத்த மாட்டோம், நோம்புல 1 மாசம் விடுமுறை. அல்ல அதுக்காண்டி சொல்றாங்க, நோம்பு என்பது அதுக்காண்டி கடமையாக்கப்பட்டதா? நோம்புல இவனை திட்டாத, நோம்புல புறம் பேசாத, நோம்புல அவங்க சொல்லாத, நோம்பு முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ஆரம்பிச்சுக்க. இதுக்காக வேண்டிய நோம்புல ரொம்ப கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி செய்யறாங்க. நோம்புல 1 மாசம் நான் பேஸ்புக் பக்கமா வரமாட்டேன், அது இல்ல நோம்பு. எல்லா மாதங்களிலும் அந்த மாற்றத்தை நோம்பு ஏற்படுத்த வேண்டும். மல்லம் என கவல சூடி வல்ல அமலபிகி லைசலில்லாஹி ஹாஜத்தன் தீயன் என தாபஹு வஸலாபஹு. யார் நோன்பு வைத்துக் கொண்டு பொய்யான பேச்சுக்களை பொய்யான நடவடிக்கைகளை விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதில் தாகித்திருப்பதில் அல்லாவுக்கு எந்த தேவை கிடையாது. நோன்பு வைத்து விட்டால் போய் பேசக்கூடாது, பொய்யான நடவடிக்கைகள் போய்த்தரமான நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. நோன்பு வைத்து விட்டால் ஒருத்தர் போய் சண்டை போடக்கூடாது, ஒருத்தர் சண்டைக்கு வரலாம். நான் நோம்பாளி இப்படி சொல்லிருந்து நல்லா சொல்லி சொல்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இஃப்தாருக்கு பிறகு வந்துக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நோம்பை திறந்துக்கிறேன், நோம்பு வச்சிருக்கிறேன், சண்டை போட மாட்டேன். நான் மாலை போட்டுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, முஸ்லீம் இல்லாத மக்கள் மாலை போட்டுருக்கும்போது தண்ணி அடிக்க மாட்டாங்க. அது மாதிரி மாலை கழிச்சுட்டாங்க வைங்க, அதுக்கப்புறம் எல்லாமே அனுமதிக்கப்பட்ட மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்க அப்படி ஒரு சடங்காக இந்த நோம்பை சொல்லி தருது அந்த சடங்கு கிடையாது. சடங்குக்காக சம்பிரதாயத்திற்காக எல்லாரும் ஊர்ல நோன்பை கடைபிடிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி பட்டினி நோன்பு வைத்தோமையானால் அது நோன்புடைய நோக்கம் கிடையாது. அப்ப நோன்பு என்பது நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தணும், நம்முடைய ஆற்றத்தை கட்டுப்படுத்தணும், நம்மகிட்ட சண்டை போடக்கூடிய மூர்க்கத்தனமான குணம் இருந்தால் அதை செய்யணும், மாற்றணும். தேவை ஏற்பட்டால் சமுதாயத்துக்காக வேண்டி பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது, கோபம் அந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்களை கோஷம் போடணும். இப்படி தேவை ஏற்பட்டால் ஒரு அரசாங்கத்தை கண்டிச்சு பேசணும். அப்படி நியாயமான கோபங்கள் இருக்கணும். மார்க்கத்துக்காக நம்மகிட்ட வரக்கூடிய கோபத்தை தவிர, சமூகத்துடைய நலனுக்காக நம்மகிட்ட ஏற்படக்கூடிய கோபத்தை தவிர தனிப்பட்ட முறையில சண்டை போடுறது, சண்டைய வம்புக்கு தாங்க இருக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு தவறையும் செய்யக்கூடாது. இது நோன்புடைய நோக்கம் இருக்காது சொல்ல முடியும். இந்த மாதிரி நோன்பை ஒருவர் அணுகுவாரையானால் கண்டிப்பாக அவருக்கு ஏராளமான மாற்றங்கள் நோன்புக்கு பிறகு ஏற்படும். நோன்பு என்பது ஒரு ஈஸியான கடமை, ஒரு கஷ்டமான கடமை இல்லை. இந்த நோன்பை கடைபிடித்தால் அதற்கு ஏராளமான நன்மைகள் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, சுட்டி காட்டுறாங்க. எந்த சொல்றாங்க? ரமலானுடைய மாதம் மிக்க ரமலானுடைய மாதம் இருக்கிறது.